ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஐஎன்எம் நமக்கு யூனிட் 7ல இருக்குது. அதுல மிலிட்டன்ட் நேஷனலிசம் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அந்த டாபிக்ல நமக்கு வந்து என்னென்ன கேள்விகள்லாம் இதுவரை ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? ஒவ்வொன்றா நம்ம வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. த கிரேட் ட்ராஜடி ஆஃப் இந்தியன் பார்ட்டிஷன் வாஸ் ரிட்டன் பை. இந்திய பிரிவினையின் பெரும் சோகம் எந்த நூலை எழுதியவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா S.S. Sarma. The Great Tragedy of Indian Partition was written by author S.S. Sarma. Okay. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3rd June 1947 ஜூன் 3ஆம் தேதி வந்து மவுண்ட் பேட்டன் இண்டிபெண்டன்ஸை வந்து அனௌன்ஸ் பண்றாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தனித்தனியாக சுதந்திரம் தனித்தனி நாடுகளாக பிரிக்கப்படுது. அதன்படி ஆகஸ்ட் 14ஆம் தேதி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து மறுநாளே இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து மவுண்ட் பேட்டன் பிளான் அல்லது ஜூன் 3rd பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஒன்று பார்த்துக்கோங்க. அந்த பார்ட்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா மவுண்ட் பேட்டன் பிளான் ஆர் ஜூன் 3rd பிளான். ஸோ ஜஸ்ட் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் அந்த பார்ட்டிஷன் பற்றி. இந்த புத்தகத்தை எழுதுனது யாரு அப்படிதான் நம்ம வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து என்ன ட்ராஜடி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நடக்கும். ஓகேவா? இந்து முஸ்லீம் கலவரங்கள் வரும். அதே மாதிரி நிறைய மக்கள் இங்க இருந்து பாகிஸ்தான் நோக்கி பேர்ந்து போவாங்க, அங்க இருந்து இங்க நோக்கி வருவாங்க, எங்க போறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கவங்க எல்லாம் அந்த மாதிரியான நிறைய ட்ராஜடி நடக்கும். இந்து முஸ்லீம் கலவரங்கள் நடக்கும். நவகாலி எல்லாம் மோசமா பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ இந்த புத்தகத்தை எழுதியது யாருன்னு பாத்தீங்கன்னா S.S. சர்மா. நெக்ஸ்ட் கொஸ்டின். பகத்சிங் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. மைக்கேல் ஓ டயர் வாஸ் மர்டர்ட் பை ஹிம். ஓகேவா? ஸோ மைக்கேல் ஓ டயர் வந்து இவரால் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து தவறானது. ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா மைக்கேல் ஓ டயரை கொண்டது யாருன்னா உத்தம் சிங் அப்படின்னு ஒருத்தர். ஓகேவா? ஸோ இவர் என்ன மைக்கேல் ஓ டயருக்கு என்ன சம்பந்தம்? மைக்கேல் ஓ டயர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1919 நடந்த இந்த விஷயத்துல ஜாலியன் வாலாபாக் படுகொலை விஷயத்துல வந்து சம்பந்தப்பட்டவர் தான் இந்த மைக்கேல் ஓ டயர் அப்படின்றவர். ஓகேவா? ஸோ இந்த மைக்கேல் ஓ டயரை வந்து பாத்தீங்கன்னா இந்த உத்தம் சிங் அப்படின்றவர் 1940 அப்புறமா லண்டன்ல போயிட்டு அவரை வந்து கொலை பண்ணிடுவாரு. அதுக்கு வந்து அந்த ஜாலியன் வாலாபாக் நிகழ்ச்சிக்காக பழி வாங்குவாரு. ஸோ அதுக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது பகத்சிங்கும். ஸோ தவறானது. இது வந்து பாத்தீங்கன்னா உத்தம் சிங். ஓகே. ஸோ அடுத்த ஆப்ஷன் ஊத்துறாங்க பாருங்க. லாகூரில் லத்தி அடிக்க காரணமான ஜான் சாண்டர் என்ற போலீஸ் அதிகாரியை சுட்டுக் கொண்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாண்டர்ஸ் கொலை வழக்கு. இது வந்து கரெக்ட். ஓகேவா? லாகூர்ல லத்தி அடிக்க காரணமான ஜான் சாண்டர்ஸ் கொலை வந்து நடக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 1928 சைமன் கமிஷனுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் பண்றாங்க. சைமன் கமிஷன் 1927ல லாலா லஜபதி ராய் வந்து பாத்தீங்கன்னா JP சாண்டர்ஸ் அப்படின்ற ஒரு பயங்கரமா தாக்கிறாரு. ஓகேவா? ஸோ தலையிலும் மார்பிலும் வந்து தாக்கிறாரு. இதுல காயமுற்ற லாலா லஜபதி ராய் 1928 நவம்பர் 17 வந்து உயிரிழந்தாரு. ஸோ இது ஒரு முக்கியமானது. லாலா லஜபதி ராய் வந்து பாத்தீங்கன்னா எப்பன்னா 1928 நவம்பர் 17 வந்து இறந்தாரு. ஓகேவா? ஸோ இறந்தாரு. இது காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சாண்டர்ஸ் அப்படின்றவர். ஓகேவா? ஸோ ஜான் சாண்டர்ஸ் அப்படின்றவர் தான் இது காரணம். ஏன்னா இவர் தான் வந்து பயங்கரமா தாக்கியிருப்பாரு. இதனால என்ன பண்ணுவாங்க, இந்த சந்திரசேகர், ஆசாத், பகத்சிங், ராஜகுரு இவங்கெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ். இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தடியடிக்கு தாக்குதலுக்கு உத்தரவு கொடுத்த இந்த போலீஸ் அதிகாரி JS ஸ்காட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. ஓகேவா? ஸோ அவரை கொல்லைக்கு வந்து திட்டமிடுவாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா லாகூர்ல அவர் வந்து தப்பிச்சு போயிருவாரு. ஆனா அதுக்கு கீழே இருந்த அவர் வந்து உயரதிகாரி ஜான் சாண்டர்ஸ் வந்து கீழே இருந்தவர். ஸோ அவர் வந்து மாட்டிப்பாரு. அவரை வந்து கொலை பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து லாகூர்ல நடக்கும். இது வந்து இரண்டாவது லாகூர் சதி வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? என்ன சொல்லுவாங்க? இரண்டாவது லாகூர் சதி வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அவர் செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பி only 2 is the correct. Next question. இந்திய தேசிய ராணுவத்தை நிறுவியவர் யார்? வெரி ஈஸி கொஸ்டின். ஸோ சுபாஷ் சந்திர போஸ் போட்டுறாதுங்க. கர்னல் மோகன் சிங். ஸோ மோகன் சிங் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய ராணுவத்தை வந்து நிறுவியிருப்பாரு. அதுக்கப்புறம் லேட்டரா தான் இவர் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகே. ஸோ 1942 தான் வந்து பாத்தீங்கன்னா இவர் இந்திய தேசிய ராணுவத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. INA இந்தியன் நேஷனல் ஆர்மி. இந்திய தேசிய ராணுவத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது பெண்களுக்கான ஒரு படைப்பிரிவு இருக்கும். அதுல டாக்டர் லட்சுமி வந்து
ஜான்சி ராணி அப்படின்ற ஒரு படைப்பிரிவுக்கு வந்து தலைமையிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கணும். நம்ம டீட்டெயிலாக போக பார்க்கலாம். 1929 மத்திய சட்டமன்றத்தில் வெடிகுண்டு வெடிக்க செய்தவர்கள் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகே, சட்டமன்றத்தில் வெடிகுண்டு வீச்சு எப்போ நடந்துச்சு? 1929. இதுலேயே ஒரு கொஸ்டின் இருக்குது, இதே பார்த்துக்கோங்க. ஓகேவா, 1929 தான் இது சட்டமன்றத்தில் வந்து வெடிகுண்டு வந்து வெடிக்க செய்யறாங்க. 1929 ஏப்ரல் 8 கதை சொல்றேன். ஓகேவா, ஏப்ரல் 8ல வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, அந்த பொது பாதுகாப்பு மசோதா, வர்த்தக வழக்குகள் மசோதா, அதாவது பொது பாதுகாப்பு மசோதா, வர்த்தக வழக்குகள் மசோதா ஆகிய இரண்டு அடக்குமுறையில மத்திய சட்டமன்றத்துல வந்து எல்லா பிரதிநிதிகளுமே அந்த ரெண்டுமே பாஸ் ஆகக்கூடாதுன்னு எதிர்க்கிறாங்க. ஆனா இவங்களுடைய எதிர்ப்பையும் மீறி அதை வந்து நிறைவேற்றுறாங்க. ஓகேவா, இவங்களுடைய எதிர்ப்பை மீறி அதை வந்து நிறைவேற்றுறதுக்கு தீர்மானிக்கிறாங்க. ஸோ இதை எதிர்த்து தான் பகத்சிங்கும் பி.கே. தத்தும், யாரெல்லாம்? பகத்சிங் அண்ட் பி.கே. தத்து. ஸோ இங்கே இருக்குது. ஓகேவா, பகத்சிங் அண்ட் பி.கே. தத். பி.கே. தத்துன்றது பட்டுகேஸ்வர் தத், அதான் வந்து பி.கே. தத்துன்னு சொன்னேன். ஷார்ட்டா வந்து பி.கே. தத்தா, பி.கே. தத்தான்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஸோ எனிதிங், பகத்சிங்கும் பட்டுகேஸ்வர் தத்தா ரெண்டு பேரும் வந்து என்ன பண்றாங்கன்னா போயிட்டு சட்டமன்றத்துல பாம்பு போட்டுறாங்க. ஓகேவா, இப்போ இது என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, இந்த சட்டமன்ற வெடிகுண்டு கேஸ் வருது 1929 ஜூன் 4ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா, பகத்சிங், தத்தா, சுகதேவ், ராஜகுரு, பந்துகேஸ்வர், ஸோ எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த புரட்சியாளருக்கு மீது வந்து பாத்தீங்கன்னா சதி குற்றம் வந்து சாட்டுறாங்க. ஓகேவா, ஸோ அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, விசாரணை செய்யறதுக்கு ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து உள்ள போறாங்க. போகும்போதெல்லாம் இன்கிலாப் ஜிந்தாபாத், அதாவது ஏகாதிபத்திய ஒழிக, இன்கிலாப் ஜிந்தாபாத், இந்த மாதிரி கோஷங்களை எழுப்பிட்டே வந்து உள்ள போவாங்க. இதை எதிர்த்து ஜிதேந்திர தாஸ் அப்படின்றவர் வந்து உண்ணாவிரதம் ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஓகேவா, ஸோ அதாவது இவங்க வந்து இவங்க குண்டு போட்டல யாருமே இந்த ஒரு பாதிப்படையில, நீங்க அநியாயமா கைது பண்றீங்க அப்படின்றத மாதிரி சொல்லிட்டு பண்ணுவாங்க. அது ஜிதேந்திர தாஸ் அப்படின்றவர் உண்ணாவிரதம் இருப்பாரு. 64 நாட்கள் உண்ணாவிரதம் வந்து இறந்தும் பெறுவாரு. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, லாகூர் சிறையில் தூக்கி போட்டுருவாங்க 1931 மார்ச் 23ல. அப்புறம் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் இவங்க எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தூக்கிலையும் போட்டுருவாங்க. ஓகேவா, ஸோ அப்போ இதுல ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா பகத்சிங் அண்ட் பட்டுகேஸ்வர் தத். ஸோ இதுல முக்கியமான இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பாம்பு போட்ட நாள் 1929 ஜூன் 4 வந்து இவங்க மேல கேஸ் போடுறாங்க. ஓகேவா, இந்த வெடிகுண்டு வெடிப்பு வழக்கு. ஸோ இவங்களுடைய இதை எதிர்த்து ஜதீந்திரநாத் தாஸ் வந்து உண்ணாவிரதம் இருக்காரு. ஓகேவா, ஸோ உண்ணாவிரதம் வந்து 64 daysல வந்து இறந்தும் போயிடுறாரு. 64 daysல வந்து இறந்தும் போயிடாரு. அப்புறம் இவங்களை தூக்கி என்ன பண்றாங்க, லாகூர் சிறையில 1931 மார்ச் 23 தூக்கில் விட்டுறாங்க. யாரெல்லாம் தூக்கில் விட்டுருவாங்கன்னா, இந்த பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் 3 பேரை வந்து தூக்கில் விடுவாங்க. இந்துஸ்தான் குடியரசு சங்கம் இந்துஸ்தான் சமதர்ம சமூக குடியரசு சங்கமாக மறுசீரமைக்கப்பட்டது எங்கு அப்படின்னு கேட்கிறாங்க. இந்துஸ்தான் குடியரசு சங்கம், ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் ரீஆர்கனைஸ் இன்டோ ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. ஸோ இது வந்து எங்க நடக்கும் பாத்தீங்கன்னா டெல்லியில நடக்கும். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன், இந்துஸ்தான் குடியரசு சங்கம் 1924 வந்து பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்துஸ்தான் குடியரசு சங்கம் வந்து பாத்தீங்கன்னா 1924. இது வந்து பாத்தீங்கன்னா 1928 சச்சிதானந்த சன்யால், ராம் பிரசாத் பிஸ்மில், ஜெகதீஷ் சட்டர்ஜி இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கான்பூர்ல கூடிதான் இந்த இதை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா, இதை வந்து எங்க ஸ்டார்ட் பண்றாங்கன்னா கான்பூர்ல வந்து இதை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 1928 பகத்சிங், சுகதேவ், பகவதி சரண் லோரா இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயுத புரட்சிக்கு வந்து தயாராகுறாங்க. இதுல ஜாயின் பண்ணிக்கிறாங்க. சந்திரசேகர் ஆசாத் தலைமையில ஃபெரோஷா கோட்லா மைதானத்துல வந்து ஒன்று கூட்டுறாங்க. ஃபெரோஷா கோட்லா நமக்கு வந்து எங்க இருக்குது, டெல்லியில இருக்குது. ஓகேவா, ஸோ டெல்லி ஃபெரோஷா கோட்லா மைதானத்துல வந்து ஒன்று கூட்டுறாங்க. ஸோ யாரோட தலைமையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் ஆசாத் தலைமையில. ஸோ இதுதான் இது வந்து இங்க நடக்குது. ஓகே, சந்திரசேகர் ஆசாத். ஸோ சந்திரசேகர் ஆசாத்தோடைய தலைமையில வந்து இவங்கெல்லாம் ஒன்று கூடி என்னவா மாறுறாங்கன்னா இந்துஸ்தான் சமதர்ம சமூக குடியரசு சங்கமா வந்து மாறுறாங்க. ஓகேவா, ஸோ இதான் அந்த விஷயம்.
ஜஸ்ட் இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க, ஈஸியான கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அப்போ கான்பூர்ல இந்துஸ்தான் குடியரசு சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 28ல ஃபெரோஷா கோட்ல எங்க இருக்குது, டெல்லியில இருக்குது. ஸோ அங்க வந்து இந்துஸ்தான் சமதர்ம சமூக குடியரசு சங்கம் வந்து மறுசீரமைப்பு பண்றாங்க. புரட்சிகர இயக்கம் முக்கியமாக கவனம் செலுத்துவது. ஸோ புரட்சிகர இயக்கம் மிலிட்டன்ட் மூவ்மெண்ட்ஸ் இல்ல ரிவல்யூஷனரி மூவ்மெண்ட்ஸ். ஸோ எதுல வந்து முக்கியமா வந்து கவனம் செலுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிய நவத்தை ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு கேட்டா கரெக்ட். ஓகேவா? ஸோ புதிய நவத்தை ஏற்றுக்கொள்கிறது, நடைமுறையை ஏற்றுக்கொள்கிறது அப்படின்றத விட புதிய முறையை திருப்பி அனுப்புவது இது தவறு. ஓகே, கலாச்சார மாதிரியை ஏற்றுக்கொள்கிறது இதுவும் வந்து தப்பு. ஸோ நடைமுறையை ஏற்றுக்கொள்கிறத விட புதியவனத்தை ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு தான் கரெக்டா இருக்கும். The title of Netaji was given to Subhash Chandra Bose by Indians who lived in the country. ஓகேவா? அதாவது சுபாஷ் சந்திர போஸ்க்கு நேதாஜி என்ற பட்டம் எந்த நாட்டு இந்தியர்களால் வழங்கப்பட்டது? இது ஒரு நல்ல கொஸ்டின். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஈஸியான கொஸ்டின் கூட. ஜெர்மனியை சேர்ந்தவர்களால், ஜெர்மனியில வாழ்ந்துட்டு இருந்த இந்தியர்களால் வழங்கப்பட்டது. ஓகேவா? ஜெர்மனி நாட்டு இந்தியர்களால் இவருக்கு நேதாஜி அப்படின்ற பேரு வழங்கப்பட்டது. ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன நேதாஜி அப்படின்ற மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதிப்புக்குரிய தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மதிப்பிற்குரிய தலைவர் அப்படின்றதான் இதோட மீனிங். அதாவது ரெஸ்பெக்டட் லீடர் அப்படின்றத நமக்கு வந்து இதோட மீனிங்கா இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து எங்க சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெர்மன்ல தான். ஸோ 1942 டைம்ல தான் இதை வந்து உச்சரிப்பாங்க. ஸோ ஜெர்மனில பர்டிகுலரா பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் பியூரோ ஃபார் இந்தியா எங்க இருப்பாங்க பாத்தீங்கன்னா பெர்லின்ல வந்து தங்கி இருப்பாங்க. ஸோ பெர்லின் வந்து நமக்கு வந்து எங்க இருக்குது, ஜெர்மன்ல இருக்குது. ஸோ அங்க வந்து இந்த வீரர்கள்லாம் இருப்பாங்களே, ஸோ அவங்க வந்து பேரை வந்து வைப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு வர நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்றது வழங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தேசிய ராணுவத்தின் மீது விசாரணை நடைபெற்ற இடம். ஓகேவா? INA ட்ரையல் ரொம்ப முக்கியமானது. ஸோ எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் ஃபோர்ட்ல தான் நமக்கு இந்த இந்திய தேசிய ராணுவத்தின் மீது விசாரணை வந்து நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின். ஸோ ரெட் ஃபோர்ட். ஆக்சுவலா இந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் நேஷனல் ஆர்மி ட்ரையல்ஸ் இதை வந்து பாத்தீங்கன்னா ரெட் ஃபோர்ட் ட்ரையல்னு சொல்லுவாங்க. ஆல்சோ இதுல வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஆல்சோ கால்ட் ரெட் ஃபோர்ட் ட்ரையல். ஸோ படிக்கும்போது நம்ம இப்படிதான் படிச்சிருக்கோம், அதனால இது வந்து ஈஸியான ஒன்று. எப்போ நடக்குன்னா 1945 நவம்பர் டு மே. ஸோ இந்த ட்ரையல் வந்து நடந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா 1945 நவம்பர் டு 1946 மே வரை. ஸோ இந்த இந்தியன் நேஷனல் ஆர்மி சோல்ஜருக்கு எதிராக வந்து நடந்தது தான் இது. ஸோ இதில் என்ன நடக்குன்னா ட்ரேசன், டார்ச்சர், மர்டர், அவட்மெண்ட், மர்டர் டரிங் வேர்ல்டு வார் 2. ஸோ இது எல்லாமே நமக்கு இந்த டைம்ல வந்து பண்ணியிருப்பாங்க. ஒரு பேரா கொடுத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்ல ரீட் பண்றேன். இந்து நிலையில்தான் முஸ்லிம்கள் மற்றும் முஸ்லிம் கலாச்சாரம், இந்துக்கள், இந்து மதம் மற்றும் இந்து கலாச்சாரம் ஒடுக்கப்பட்டு அழிக்கப்படும் அபாயத்தில் இருப்பதாக வகுப்புவாதிகள் அறிவித்தனர். முஸ்லிம் மற்றும் இந்து வகுப்புவாதிகள் இருவரும் பரஸ்பர விரோதமான, நிரந்தரமான மற்றும் தீர்க்க முடியாத தனித்தனி தேசங்களை அமைத்தனர் என்ற கோட்பாடை இந்த கட்டத்தில் தான் முன்வைத்தனர். 1937க்கு பிறகு முஸ்லீம் லீக், இந்து மகாசபா மற்றும் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் RSS ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் ஆகியவை தீவிர அல்லது பாசிச வகுப்புவாதத்தை நோக்கி பெருகிய முறையில் சாய்ந்தன. ஓகேவா? என்ன சொல்றாங்கன்னா இதுல கீவேர்ட்ஸ்லாம் வந்து ஜஸ்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா இந்து நிலையில்தான் முஸ்லிம்கள் மற்றும் முஸ்லிம் கலாச்சாரம் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்துக்கள், இந்து மதம் மற்றும் இந்து கலாச்சாரம் ஒடுக்கப்பட்டு அழிக்கப்படும் அபாயத்தில் இருப்பதாக வந்து வகுப்புவாதிகளே அறிவித்தனர். ஓகேவா? ஸோ வந்து இந்து கலாச்சாரம் ஒழிக்கப்பட்டு அழிக்கப்படும் என்ற அபாயத்துல வந்து இந்த யாரு வகுப்புவாதிகள் வந்து அறிவிக்கிறாங்க. முஸ்லிம் மற்றும் இந்து வகுப்புவாதிகள் இருவரும் பரஸ்பர விரோதமான, நிரந்தரமான, தீர்க்க முடியாத தனித்தனி சேதங்களை வந்து அமைக்கிறாங்க. இந்த கோட்பாட்டை தான் முன்வைக்கிறாங்க. 1937க்கு பிறகு முஸ்லீம் லீக்கும், இந்து மகாசபாவும், ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கமும் தீவிர பாசிச வகுப்புவாதை நோக்கிய பெரிய முறையில வந்து சாயிறாங்க இவங்க எல்லாருமே. ஓகேவா? ஸோ அதான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இந்துக்களுக்கும் முஸ்லீம்களும் தனி தேசங்கள் உணரப்பட்டன அப்படிங்கிறீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் ரீட் பண்ணல. ஓகேவா? பி ஆப்ஷன் விட்டுறலாம். ஒரு குழுக்களின் வகுப்புவாதிகளும் கம்யூனிசத்தின் வளர்ச்சிக்காக ஒருவரை சந்தித்தனர். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம எங்கேயுமே ரீட் பண்ணல. மதத்தை விட நாடும் நாட்டு நலனும் பெரியது என்பதை ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ரீட் பண்ணல. ஸோ அந்த மாதிரி ஒரு மீனிங்லேயும் வரல. ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க,
முஸ்லீம் லீக், இந்து மகாசபா, ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் ஆகியவை பாசிச வகுப்புவாதத்துக்கு காரணமா இருந்தன. ஸோ இங்க பாருங்க 1937க்கு பிறகு முஸ்லீம் லீக், இந்து மகாசபா மற்றும் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் ஆகியவை தீவிர பாசிய வகுப்புவாதத்தை நோக்கி பெரிய முறையில் சாய்ந்தன்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த லைன் தான் இருக்குது. ஸோ இதான் வந்து நமக்கு வந்து ஆப்ஷன் பில கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜெர்மானி நாட்டு யூ வகை நீர்மூழ்கி கப்பலில் தெற்கு மடகாஸ்கருக்கு சென்றடைந்த ரகசிய கடற்பயணத்தில் சுபாஷ் சந்திர போஸுடன் பயணித்தவர். ஜெர்மனி நாட்டு யூ வகை நீர்மூழ்கி கப்பலில் தெற்கு மடகாஸ்கருக்கு, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யார் பண்ணிருப்பாங்கன்னா அபித் ஹுசேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் பண்ணிருப்பாரு. ஓகேவா? ஸோ இங்கிலீஷ்ல ஒரு வாட்டி கொஸ்டின் ரீட் பண்றேன். Who accompanied Subhash Chandra Bose during his secret journey in a German U-boat submarine and reached the south of Madagascar. ஸோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அபித் ஹுசைன் அப்படின்றவர் தான் இவர் கூட ரொம்ப க்ளோஸா இருப்பாரு. ஸோ அந்த யூ போட்ல போய் இது பண்ணுவாங்க. 1942 வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஹிட்லரை வந்து நேதாஜி வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்குது. ஸோ வாய்ப்பு வந்து கிடைச்சதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து இந்த மாதிரி தான் கிளம்பி போவாங்க. ஸோ ஐ திங்க் 1943 அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா போஸ் வந்து யூ போட் எடுத்துட்டு ஜப்பான்ல இருந்து கிளம்பி போவார். நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஐ திங்க் இது வந்து யாருக்கு சீக்ரெட் ஜேர்னி வந்து பாத்தீங்கன்னா டு மேட் ஹிட்லர். நெக்ஸ்ட் கொஸ்டின். வேர் வாஸ் கேப்டன் லக்ஷ்மி சேகல் பான்? ஸோ இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க, முக்கியமானது. லக்ஷ்மி சேகல் எங்கு பிறந்தவர்? ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து தஞ்சாவூர் போட்டாங்க. தஞ்சாவூர் தான் கரெக்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நமக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா லக்ஷ்மி சேகல் அப்படின்றவங்க லக்ஷ்மி சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாபி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கேரளால வந்து பிறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஆக்சுவலா கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா சென்னை இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ எங்கேயாச்சும் ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா பட்டாபி டிஸ்ட்ரிக்ட் கேரளா, பட்டாபி டிஸ்ட்ரிக்ட் கேரளா அப்படின்றதாலும் அதுவும் வந்து கரெக்ட் தான். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆசாத் ஹிந்த் ஃபவுஜ்ல வந்து பாத்தீங்கன்னா மெம்பரா இருப்பாங்க. ஸோ இதையும் லைட்டாக வந்து நான் வச்சுக்கோங்க. ஸோ வேற எதுவும் பெருசாக நமக்கு இதில் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு இது எப்போ வந்து பான் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ 24 அக்டோபர், இதுவுமே ரொம்ப முக்கியம் இல்லை, 1914. ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து இங்கே ஹைகோர்ட்டில் மெட்ராஸ் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாயராக இருப்பாங்க. அதனால அவங்க இங்கே தங்கியிருப்பாங்க. சென்னை அப்படின்றது இப்போ இருக்க மெட்ராஸ், இப்போ இருக்க சென்னை இப்போ வந்து தங்கியிருப்பாங்க. ஸோ அதனால வந்து அங்கே இருக்கும்போது அவங்க வந்து பிறந்திருப்பாங்க. ஆனால் அவங்க நேட்டிவ் எல்லாமே எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. ஸோ அதனால அந்த கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ சென்னை இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? கல்கத்தாவோ தஞ்சாவூரோ சிங்கப்பூர் வந்து தூக்கிடலாம். சிங்கப்பூர்ல வந்து போய் படிச்சாங்க, அங்கதான் இருந்தாங்க, அது வேற, அது பின்னாடி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஷ், இந்த கொஸ்டின் வந்து கேட்காத கொஸ்டின் கிடையாது. ஓகேவா? ஸோ டேஷ் தேஷ்பந்த் சித்ரானந்த் தாஸின் தீவிர கூட்டாளி மற்றும் தேசிய கல்லூரி முதல்வராக பணியாற்றியவர் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் தான். ஓகேவா? ஸோ இதுக்கு வேற யாருமே வரமாட்டாங்க, இவங்கெல்லாம் வந்து பழைய ஆட்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சர்தார் பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட இடம் நம்ம இப்பதான் பார்த்தோம். ஸோ பகத்சிங் வந்து பார்த்தீங்கன்னா 1931 வந்து தூக்கில் விடுவாங்க. ஸோ ரொம்ப கொடுமையான ஒரு நிகழ்வு. அந்த சட்டமன்ற அந்த இதுல வந்து லாகூர் சிறை தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ லாகூர் சிறையில 1931 மார்ச் 23. ஸோ காந்தி வந்து இதை எப்படியாவது அந்த 2வது வட்டமேசை மாநில ஒரு தீர்மானம் வச்சு இவங்களை விடுதலை பண்ணிடலாம்னு பார்ப்பாரு. அட்லீஸ்ட் தூக்கு தண்டனையா கொடுக்காம இருங்க அப்படின்றதுக்காக ரொம்ப போராடுவாரு. நடக்காது. கோவத்துல இருந்து மறுபடியும் அவருடைய உப்பு சத்தியாகிரகம், சட்ட மறுப்பு இயக்கத்தை வந்து ஆரம்பிப்பாரு. ஸோ வந்து யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பகத்சிங், ராஜகுரு, அப்புறம் வந்து சுகதேவ். ஓகேவா? ஸோ இவங்க 3 வந்து பார்த்தீங்கன்னா இதுல தூக்கிலிடுவாங்க. வாஞ்சிநாதன் உறுப்பினராக இருந்த புரட்சிகர தேசியவாத குழுவின் பெயர். ஓகேவா? ஸோ இது நமக்கு வந்து தமிழ்நாடு ஹிஸ்டரியில பார்க்கலாம். ஸோ அதுவும் பரவாயில்ல, இங்க பார்த்துக்கலாம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இந்த பாரத மாதா அசோசியேஷன், ஸோ இதுலதான் வந்து இவர் வந்து மெம்பரா இருப்பாரு. ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி அப்படின்றதான் இதை வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து தலைவரா இருப்பார், இவர் வந்து உறுப்பினரா இருப்பார். ஸோ உங்களுக்கு தெரியும் வாஞ்சிநாதன் அப்படின்ற போது 1911 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஷ் அப்படின்ற கலெக்டரை வந்து கொலை பண்ணதான் பாத்தீங்கன்னா இந்த வாஞ்சிநாதன் அப்படிதானே. ஸோ இது வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது வந்து நிறைய கொஸ்டின் வரும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவரு சுட்டுட்டு அவரும் இறந்து போயிடுவாரு.
இதுல யாரை வந்து பிடிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நீலகண்ட பிரம்மச்சாரியை தான் பிடிப்பாங்க. ஏன்னா அவர் தான் வந்து அவருடைய இயக்கத்துல இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வாவு ஐயர் தான் இவருக்கு வந்து துப்பாக்கி சுடுறதுக்கு வந்து பயிற்சி எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வாவேஸ் ஐயர் மேலே பயம். ஓகேவா, விவிஎஸ் ஐயர். ஓகே, ஸோ நீலகண்ட பிரம்மச்சாரியை வந்து நான் வச்சுக்கோங்க. அப்போ பாரத் மாதா அசோசியேஷன். ஓகேவா, ஸோ விடிவெளி கழகமும் இல்லை, ஆனந்த மடமும் இல்லை, பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பும் கிடையாது. பார்த்தாலே ஆன்சர் போட்டுலாம் போல. ஓகே, நெக்ஸ்ட். இந்திய தேசிய ராணுவத்தின் ஜான்சி ராணி படைப்பிரிவினுடைய தலைமை தாங்கியவர் யாருன்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இந்தியன் நேஷனல் ஆர்மியில் பார்த்தோம் இல்லையா. ஸோ வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் லக்ஷ்மி. ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உஷா மேத்தா கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து அந்த ரேடியோ திரைமறைவில இருந்து ரேடியோவில் வந்து செயல்பட்டு இருந்தவங்க ஒரு கட்டத்தில். அப்படின்னா கல்பனா தத். கல்பனா தத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இந்திய ஆக்டிவிட்டிஸ். இவங்க நீங்க எங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டகாங் ஆயுத குண்டு தாக்குதல், ஆயுத கிடங்கு தாக்குதல். ஓகேவா, ஸோ இங்கே இவங்க வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஏன்னா சார் சிட்டகாங் ஆயுத கிடங்கு தாக்குதல் சூறையாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து 1930 வந்து நடக்கும். 1930 நடந்த ஒரு விஷயம். சூரியசன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. ஸோ அவருடைய புரட்சிகர குழுவான இந்திய குடியரசு ராணுவம் வந்து சிட்டகாங்க கைப்பற்றதுக்கு வந்து பிளான் பண்றாங்க. அதனால அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த மறைந்திருந்து தாக்கக்கூடிய கொரில்லா சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேவா, ஸோ கொரில்லா சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ணி 1930 ஏப்ரல் 18 அந்த ஆயுத கிடங்கு வந்து கைப்பற்றுவாங்க. ஓகேவா, ஸோ பக்கத்துல உள்ள கிராமங்கள்ல எல்லாம் மறைஞ்சு இருந்து அவங்க வந்து இந்த மாதிரி இந்த விஷயத்த பண்ணுவாங்க. 1933 வந்து கைதும் பண்ணிடுவாங்க. 34 தூக்கிலே போட்டுருவாங்க. ஓகேவா, ஸோ இதுல வந்து முக்கியமான வந்து 2 பேரு. ஒரு வந்து கல்பனா தத், அப்புறம் கல்பனா ஜோஷ். 2 பேருமே கல்பனா தத் அண்ட் கல்பனா ஜோஷ் 2 பேருமே வந்து முக்கியமான பர்சன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். நவ்ஜன் பாரத் சபா வாஸ் ஃபவுண்டட் பை. ஸோ இது ஒரு ஈஸியான கொஸ்டின். யார் பண்ணிருப்பாங்கன்னா நவ்ஜன் பாரத் சபா, எஸ், பகத்சிங். ஓகேவா, ஸோ பகத்சிங்கால ஆரம்பிக்கப்பட்டது தான் ஒரு இது ஒரு இடதுசாரி இயக்கம். ஸோ மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்சிய சிந்தனையை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. ஓகே, மார்க்சிய சிந்தனையை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. 1926 ஃபார்ம்டு, உருவாக்கப்பட்டது. ஸோ அது மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா, 1926 மட்டும் நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ அமாங் த ஃபாலோயிங் நேஷனல் லீடர் ரிசைன் ஃப்ரம் சிவில் சர்வீஸ் டு ஜாயின் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஓகேவா, கொடுக்குறதுல யார் வந்து இந்திய குடிமை பணியை தன்னோட குடிமை பணியை விட்டுட்டு வந்து இதை ஜாயின் பண்ணாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சுபாஷ் சந்திர போஸ் ரைட் ஆன்சர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இளம் வயதிலே வந்து ஐசிஎஸ் எக்ஸாம், இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணவர். ஸோ பாஸ் பண்ணிட்டு அதை விட்டுட்டு வந்து இங்க அதான் இந்த விடுதலை இயக்கத்தில் ஜாயின் பண்ணிருப்பாரு. ஸோ அதான் கேட்டிருக்காங்க. ஈஸியான கொஸ்டின். ஆப்ஷன் பத்திலே போட்டுக்கலாம். சித்தரஞ்சன் தாஸோ, மோதிலால் நேரு, டபிள்யூசி பானர்ஜியோ யாருமே கிடையாது. ஓகே, சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதல், கான்பூர் சதி வழக்கு, லாகூர் சதி வழக்கு, மீரட் சதி வழக்கு. ஓகேவா, ஸோ இது பண்ணிடலாமா? இப்பதான் பார்த்தோம் சிட்டகாங் ஆர்மி ஆர்ம்ட் ரைடு. ஓகேவா, ஸோ யாரை மேட்ச் பண்ணுவீங்க? கல்பா தத்தை மேட்ச் பண்ணிடலாமா? ஓகேவா, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 3 இதை போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, ஸோ மீதியை பார்த்துருவோம். கான்பூர் சதி வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எம்என் ராய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு லாகூர் கான்ஃபரன்சி கேஸ், அது ஈஸி அப்படிதானே? என்னது நம்ம இது நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகே, அடுத்து மீரட் சதி வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் பிராட்லி. ஓகே, மீதி இருக்கிறது ஒன்று தான். கான்பூர் சதி வழக்கு 1924. கான்பூர் சதி வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1924. இதே நான் வச்சுக்கோங்க. ஸோ என்ன அந்த கான்பூர் சதி வழக்கு பார்த்தீங்கன்னா போல் விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் புரட்சிகர தேசியவாதத்தை நசுக்கிற விதமா இந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஒடுக்குமுறைகள்ல ஒன்றுதான் இந்த இது. இந்திய தண்டனை சட்டம் 121A கீழ் 8 பேர் வந்து கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்புறாங்க. ஓகேவா, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சிங்காரவேலர் வந்து பின்ன ஆட்கள்ல வந்து பிணையில் எடுப்பார் எல்லாத்தையும். ஆக்சுவலா இது பார்த்தீங்கன்னா ஒரு இதுல வந்து ஒன்று நான் வச்சுக்கோங்க. நான் இப்போ எதை பற்றி பேசிட்டேன்னா கான்பூர் கான்ஃபரன்சி கேஸ், கான்பூர் சதி வழக்கு. இது முக்கியமானது. ஜஸ்ட் நமக்கு யாருன்னு தெரிஞ்சா கூட டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ 1924 இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா போல்ஷிவிக் சதி வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. போல்ஷிவிக் சதி வழக்கு. ஓகேவா, அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 1924 மார்ச் 17 எக்ஸாக்டா வேணும்னா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏ டாங்கே, யமன் ராய், முசாஃபர் அகமது, நளினி குப்தா, சௌகத் உஸ்மானி, சிங்காரவேலு,
ஓகே, சிங்காரவேலு இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குலாம் ஹுசைன் மற்றும் இவங்க எல்லாருமே இந்தியாவை வந்து முழுமையா பிரிச்சுட்டு மன்னரின் பேரரசு உரிமையை பறிக்க கோரிய கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேல வந்து குற்றம் சாட்டுவாங்க. ஓகேவா? சோ ஒரு வன்முறை புரட்சி பிரிட்டன்ல இருந்து கான்பூர், அதாவது கான்பூர் வந்து உச்சரிக்கப்படுது கான்பூர் சதி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சொல்றோம். ஓகே, ஸோ அவ்வளவுதான். ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் இந்தியாவை பிரிக்கிறதுக்காக திட்டமிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாம இவங்க மேல 121 தூக்கி வந்து போட்டுருவாங்க. ஓகேவா? 121 தூக்கி 121A தூக்கி போட்டுருவாங்க. இதுல முக்கியமா யாருன்னா அந்த முக்கியமான கம்யூனிஸ்ட் எல்லாமே இருப்பாங்க. ஸோ அதுல ஒரு நமக்கு கம்யூனிஸ்ட்னாலே முக்கியமா நமக்கு யாரும் எப்போ ஞாபகம் பார்த்தீங்கன்னா எம்என் ராய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்காரவேலு கூட இருப்பாரு. தமிழ்நாட்டை சேர்ந்த சிங்காரவேலு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா உடல்நல குறைவால அவர் வந்து விடுதலை பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் இதில் இன்னொன்று மீறி பார்த்துட்டோம், மீரட் கான்ஸ்பிரன்சி கேஸ். ஸோ மீரட் சதி வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 1929 நடத்தப்பட்டது. ஓகேவா? 1929 மீரட் சதி வழக்கு. இதுவும் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு நீதிமன்ற வழக்குன்னு சொல்லலாம். இது எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரயில்வே வேலை நிறுத்தத்தை பண்ணதுக்காக, ரயில்வே வேலை நிறுத்தம் பண்ணதுக்காக பண்ணப்பட்டதுதான் இந்த இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தொழில் சங்கங்களை சார்ந்தவங்க. ஓகேவா? ஸோ அதுல இருந்தா வந்து இதை பண்ணுவாங்க. இதுல முக்கியமா நிறைய பெர்சன் அதுல ஒருத்தர் தான் பாத்தீங்கன்னா இந்த பெஞ்சமின் பிராட்லி அப்படின்றவர். ஓகே, இதுவுமே 121A தான் போடுவாங்க நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அனைத்து வங்காள சட்ட மறுப்பு குழுவை வந்து உருவாக்கியவர். ஆல் பெங்கால் சிவில் டிசோபீடியன்ட். ஸோ யாருன்னு பாத்தீங்கன்னா JM சென்குப்தா. ஜதீந்திர மோகன் சென்குப்தா. ஓகேவா? ஸோ அதான் இவருடைய பெயர். இவர் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து வங்காள சட்ட மறுப்பு குழு அப்படின்னு ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. இவரை பற்றி பெருசா ஒன்றும் எதுவுமே ஞாபகம் இல்லை. இப்ப பெருசா ஒன்றும் எதுவும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயமும் இல்லை. இது மட்டும் நமக்கு வந்து இருந்தாலே போதுமானது. ஓகேவா? ஸோ எல்லா முக்கியமான விஷயங்களையும் பங்கேற்றிருப்பாரு. தேசிய காங்கிரஸ்ல இருந்திருப்பாரு. ஒத்துழையாமை இயக்கத்துல வந்து பங்கேற்றிருப்பாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இவர் வந்து பண்ணியிருப்பாரு. அவ்வளவுதான். அது மட்டும் நமக்கு ஞாபகம் இருந்தா போதுமானது. ஸோ தீஸ் ஆர் த கொஸ்டின்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே வந்து எல்லாமே கவர் ஆயிட்டு, இதுல ஏதாவது கவர் ஆகாம இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ காதர் இயக்கம் நம்ம வந்து ஆல்ரெடி லாஸ்ட் இதுலயே பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ யாருன்னு பாத்தீங்கன்னா பகவான் சிங், லாலா ஹர்தால் இவங்க தான் 2 தூண்கள். இவங்க வந்து நாடு கடத்தப்பட்டவர்கள். ஸோ இவங்களால ஆரம்பிக்கப்பட்டதுதான் இது. அதனால வந்து தான் ஆஷ் படுகொலை பற்றி நான் வந்து பேசிட்டேன் அப்படின்னா. ஸோ கலெக்டர் ஆஷை வந்து சுட்டு கொண்டுட்டு தன்னைத்தானே சுட்டு கொண்டுட்டு இறந்துவாரு. 1911 சொன்னேன். 1911 ஜூன் 17. ஓகேவா? ஸோ டேட்டை நான் வச்சுக்கோங்க. ஜூன் 17. இந்த வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி சுடக்கூடிய பயிற்சி கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா வாவேஸ் ஐயர். அதையும் சொன்னேன் இல்லையா? ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அது கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அலிப்பூர் குண்டு வழக்கு. ஸோ அதை நம்ம பார்த்துட்டோம் அப்படி தானே. ஸோ அலிப்பூர் குண்டு வழக்கு கேஸ் வந்து பாத்தீங்கன்னா தவறுதலாக இந்த கிங்ஸ்போர்டு ஆங்கில அதிகாரிக்கு மேல குண்டு வீச நினைப்பாங்க சாரட் வண்டில போகும்போது. ஆனா 2 ஆங்கிலேய பெண்கள் மீது வீசிடுவாங்க. அதுல பிரபுலா சாக்கி அப்படின்ற தற்கொலை செஞ்சுப்பாரு. குதிராம் போஸை வந்து கைது பண்ணி என்ன பண்ணுவாங்க, தூக்குல போட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சித்ரேந்திர தாஸ் வந்து இந்த வழக்குல வந்து பயங்கரமா வாதாடிப்பாரு. இது ஒரு விஷயம் நான் சொல்லுங்க, அலிப்பூர் குண்டு வழக்கு. ஜஸ்ட் நான் வச்சுக்கோங்க, கேட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இது கூடவே வந்து இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் கொஸ்டினையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோல ஏதாவது டவுட் சந்தேகங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பா எங்களுக்கு கமெண்ட் மூலமா தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.